கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். செருபாபேல் அப்படின்ற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல அதே வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இந்த உலகத்துல எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க, யாருமே என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, நான் முன்னுக்கு வரணும்னு நினைச்சா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்கன்ற கவலையோட நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். ஆகாய் 2:23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இந்த இடத்துல செருபாபேல் அப்படின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவரை முத்திர மோதிரமாக, அதாவது ஒரு ராஜ அந்தஸ்தை தந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு தருகிறார். அதே வாக்கு தத்தத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தராரு. மனுஷங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்றார். ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்ட்ல கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். ஏன்னா அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அவங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எப்படி அந்த செருபாபேல முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாரோ, உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா கர்த்தர் உயர்த்துவார். பல நேரங்களில் நீங்க சோர்ந்து போறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ண ஒருத்தருமே இல்லை, என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் அவருடைய மகனாக மகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆகாய் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்ட்டு வேதம் சொல்லுது. கடந்த நாட்கள்ல அவர் செய்த அற்புதங்களை நம்ம மறந்துறதுனால இன்னைக்கு ஒரு நெருக்கம் வரும்பொழுது நம்ம கலங்குறோம், கவலைப்படுறோம். ஆனா இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்க வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு என்னென்னலாம் நன்மைகள் செய்தார்ன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசிங்க. அப்படி நீங்க விசுவாசிச்சு அவரை பிடிச்சுக்கும் போது நிச்சயமா உன்னை முத்திர மோதிரமா வைப்பேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அநேகருக்கு முன்பாக ஒரு அடையாளமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.